டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தேர்தல் வெற்றிக்கு பிறகு பனையூர் அலுவலகம் சென்றார் விஜய். எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை. பனையூர் அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள். முதலமைச்சருக்கு வழங்கும் பாதுகாப்பை விஜய்க்கு வழங்க ஏற்பாடு. காங்கிரசுடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியுள்ளதாக தகவல். ஆளுநருக்கு விஜய் கடிதம். தாவேக ஆதரவு கோரினால் பரிசீலிப்போம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்போம். ஆட்சியில் பங்கு என்ற தனது முக்கிய முழக்கத்தை தமிழக மக்கள் கூர்ந்து கவனித்துள்ளார்கள். திருமாவளவன் கருத்து. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக விஜய் பனையூர் அலுவலகம் சென்றார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக 108 இடங்கள் வரை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக பனையூர் அலுவலகம் சென்ற விஜய் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெரும்பான்மை இல்லாததால் இதர கட்சிகளின் ஆதரவை கேட்பது, ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் தாவேக சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ள நிலையில் விஜய் வீட்டில் போலீஸ் அதிகாரிகள் குவிந்துள்ளனர். விஜயுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் பாதுகாப்புகள் குறித்து ஆலோசித்ததாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழக வெற்றிக் கழகத்துடனேயே கூட்டணி வைக்க விரும்பியதாகவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு முன்னரே தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாகவும், ஆனால் திமுகவுடன் நீண்டகாலம் கூட்டணியில் இருந்ததால் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் மேலிடத்தின் அறிவுறுத்தலின் பேரிலேயே கூட்டணி அமைத்ததாகவும் கிரீஷ் ஜோடங்கர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பிருந்தே காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இணக்கம் காட்டி வந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க 10 இடங்கள் தேவைப்படுவதால் காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியுடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று சந்தித்து பேசினர். ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில் அரசியலில் அவரது பங்களிப்பு தேவை என்று அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசியுள்ள நிலையில் காங்கிரஸ் அதில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் அறிவித்த நாட்களில் இருந்து காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையே உரசல் இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் செல்ல விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டம் தனியாக நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் பதவியை மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை அவர் ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை இன்று காலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று சந்தித்து பேசினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன் இடதுசாரி அரசியலை முன்னெடுப்போம் என்றும் கூறினார். இடதுசாரி அரசியலுக்கு உடனே வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்ப்பை தங்கள் கூட்டணி கூர்மையாக முன்னெடுக்கவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் களப்பணி ஆற்றியதாகவும் அதற்கு 100% பலன் கிடைத்துள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திமுகவிற்கு மக்கள் அளித்த 1.5 கோடி வாக்குகள் விலை மதிப்பற்றது என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து அவர் தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். திமுக கூட்டணிக்கும் மக்கள் 1.5 கோடி வாக்குகளை அளித்துள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுக கூட்டணிக்கும் இடையே வாக்கு சதவிகித வித்தியாசம் 3.5% மட்டுமே என்றும் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். எனவே தொய்வின்றி களப்பணி ஆற்றிடுவோம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இபிஎஸ் நாளை முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்தது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமோக வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக பீனிக்ஸ் பறவையை போல் மீண்டிடும் என அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இபிஎஸ் நாளை அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.